இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை மன ரம்மியம். பிலிப்பியர் 4:11 நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் எழுதியிருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாராம். நாங்கள் வழக்கமாக எந்த நிலையில் சந்தோஷமாக இருப்போம்டா, ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிளான் பண்ணின மாதிரி எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் விரும்பின ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த நிலையிலும், அதாவது வெற்றியில் மட்டுமில்லை தோல்வியிலையும் சந்தோஷமாக இருக்கணும், வறுமையிலையும் கஷ்டத்தில் இருக்கையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவர் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறாராம். எப்படி அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறாருன்னா, அவர் தேவனுக்குள்ளே முழுமையாக இருந்தபடியா, தேவனுடைய அன்பை உணர்ந்தபடியா அவர் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தாலுமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதை சாதகமாக மாற்றி தருவார் என்ற தேவன் மேலே இருக்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் அவரை எந்த நிலையில் இருந்தாலும் அதை மனரம்மியமாய் கடந்து போக உதவி செய்திருக்கு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சில சமயங்களில் எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காட்டிக்கு நாங்கள் உடனடியாக அவரை கேள்வி கேட்குறவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்தை கடந்து போகிறது இல்லை. கடந்து போகிறதுன்றா கண்ணீரோடையும் கவலையோடையும் கடந்து போகிறதில்ல. இது ஏதோ ஒரு நல்லதுக்காக எனக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லை. அப்படி இருக்குமா இருந்தால் நாங்களும் அந்த காரியத்தை மனரம்மியமாக சந்தோஷமாக கடந்து போகிறவர்களாக இருப்போம். சில நேரங்களில் நாங்கள் ஒரு பெரிதான ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த காரியம் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு அந்த காரியத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். அப்படி அந்த போகிற பாதையில் இருக்கிறதான குட்டி குட்டி சந்தோஷங்களும் எங்களை கண்ணுக்கு தெரியாது. அந்த பெரிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இந்த போகிற பாதையை நாங்கள் சந்தோஷமாக கடந்து போகிறது இல்லை. எப்போவுமே நாங்கள் அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருப்போம். அந்த பெரிய காரியம் எங்களுக்கு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ மற்ற காரியங்கள் எங்களோட கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் பவுல் எல்லா நிலைகளிலுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பை முழுதாக உணர்ந்தபடியா நாங்களும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து முழுசாக உணர்வமாக இருந்தால் நாங்களும் சொல்லுவோம், எனக்கு இது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். சொல்லணுமா இருந்தால் தேவனுடைய அன்பை நாங்கள் முழுவதுமாக உணர்ந்தவர்களாக ருசி பார்த்தவர்களாக இருக்கணும். ஹாவ் அ ஹாப்பியஸ்ட் டே.